அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை காலை அன்னை அருள்வாக்கு வழியாக பிரெஞ்சு பயில்களை தொடங்கிறோம். உவர்ச்சியூர் அப்படிங்கிறது ஓப்பனிங் அர்த்தம். இங்கிலீஷ்லயும் பிரெஞ்சுலையும் நான் டேட் சொல்லிடுறேன். 20th April 2026. பிரெஞ்சுல வந்து வேன் ஆவ்ரில்னு சொல்லலாம். ஜெர்மில் வேசிஸ். வேன்னா 20, ஆவ்ரில்னா ஏப்ரல், தீக்கு மேல வி இருக்கும். ஜெர்மில்னா 2000, வேசிஸ் 26. ouverture அப்படின்னா ஓப்பனிங். L'aide est constante dans tous les domaines. À nous de savoir en profiter. L'aide-னா ஹெல்ப். எய்டுன்னு இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா l'aide. ஏ கான்ஸ்டன்ட். ஏ வருதுன்னா ஈஸ் கான்ஸ்டன்ட். இந்த ஏ இல்லாம இருந்ததுன்னா இதே லேட் கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்ட் ஹெல்ப் அப்படின்னு படிக்கலாம். இந்த இஎஸ்டி நடுவுல வந்ததுனால அதாவது உள்ளது, அந்த நிலையான நிச்சயமான தொடர்ந்த உதவி உள்ளது. எங்க தான் தூளே டொமேன் அப்படின்னா நம்முடைய எல்லா தளங்களிலும் எல்லா களங்களிலும் அந்த தொடர்ந்த உதவி உள்ளது. உதவி தொடர்ந்து உள்ளது. டு அஸ் அப்படின்னா அப்படியே டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணா நூனா வீன் அர்த்தம், அஸ்ன்னு. அதுல ஒரு சின்ன க்ளூ என்னன்னா அந்த எண்ணம் எடுத்துட்டீங்கன்னா அந்த யூஎஸ் அங்கேயே இருக்கு. யூஎஸ்னா அஸ் தான், அர்த்தம். த சவ்வார்னா ஆஃப், சவ்வார்னா டு நோ. ரெண்டு வார்த்தை இருக்கு, அதை தனியா பார்ப்போம். சவ்வார்னாலும் நோ, நேச்சர் அப்படின்னு சொன்னாலும் நோ. அதனால ரெண்டுக்கும் வேற வேற இடத்துல பயன்படுத்துவோம். அது என்னன்னு நான் தனியா ஒரு வகுப்பு இருக்கு. இந்த இடத்துல டு நோன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். இஸ் ஃபார் அஸ் டு நோ ஆன் ப்ராஃபிட். ஆன் ப்ராஃபிட்னா பெனிஃபிட்டுங்கெல்லாம் இந்த ப்ராஃபிட், இது பிசினஸ் ப்ராஃபிட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பெனிஃபிட்டுங்கிறது தான் பிரெஞ்சுல வந்து ப்ராஃபிட்டே அப்படிங்கிறாங்க. ஸோ nous de savoir en profiter. Ouverture, l'aide est constante dans tous les domaines. À nous de savoir en profiter. In English, opening, the help is constant in all the domains. It's for us to know how to benefit from it. இதன் டிரான்ஸ்லேட்ல கொஞ்சம் வார்த்தையை மாத்திக்கணும். வெளிப்படைத்தன்மைன்னு இருக்கு. அதாவது அது வந்து ஓப்பனிங் சிறப்புன்னு சொல்லலாம். அது நல்லா தமிழ்ல வந்து அது பொதுவாக பயன்படுத்தாத சொல் ஓப்பனிங்கிறது. எல்லா துறைகளிலும் ஆதரவு நிலையானது, எல்லா தளங்களிலும் சொல்லலாம். அதை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதை அறிவது நம் கையில் தான் உள்ளது அப்படின்னு. இப்போ பிரெஞ்சுல திருப்பி படிக்கிறோம். Ouverture, l'aide est constante dans tous les domaines. À nous de savoir en profiter. Merci beaucoup à tous. Merci à la mère, merci à Sri Aurobindo.